சமையல் எண்ணெய் வழங்கும் கனா காணும் காலங்கள் தொடர்கிறது. என்னடா மச்சான், உளவுத்துறை ரிப்போர்ட் ஏதாவது தெரிஞ்சுதா? பிரியா பிரின்சிபல் ரூமுக்கு போன வரைக்கும் பார்த்துருக்கானுங்க. ஆனா உள்ள என்ன பேசினாங்கன்னு கண்டென்ட் தான் தெரியல. கண்டிப்பா ஸ்கூல் மாதிரி வருவான்னு தான் நினைக்கிறேன். அங்கேயே இருக்கிறதா இருந்தா எதுக்குடா தேவையில்லாம சிங்கத்தை போய் சீண்டணும்? அது பாயிண்ட். எதுவா இருந்தாலும் சாயங்காலம் தெரிஞ்சிட போகுது. இது என்ன லாட்டரி சீட் ரிசல்ட்டா? முட்டாள் தெரிஞ்சு என்னடா பண்றது? அவன் இங்க வரணும். ஐயோ, இவன் ஒருத்தன் குணா கமல் மாதிரி அபிராமி வருவான் இவன் குடுக்கற இம்சை தாங்க முடியலடா. இது பரவாயில்லடா மாம்ஸ். காலையில காம்பவுண்ட் ஓரமா கிளி ஜோசியக்காரன் கிட்ட பிரியா வருவாளா மாட்டாளான்னு ஜோசியம் பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் டென்ஷன் அவனுக்கு தான்டா தெரியும். வர நீ கொஞ்சம் லூஸ் ஆயிட்டு ஸ்ரீ. கொஞ்சம் டைட் வச்சா வேலைக்கு ஆகும். இதான் சமயம் ஆளாளு கத்திய வீசுறீங்களா? வீசுங்கடா. கோச்சிக்காதரா, பிரியா வரதுன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம். அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆவற? இவனுக்கு எதுலயுமே நம்பிக்கை கிடையாது. அதான் பிரச்சனையே. இல்லடா, என்னமோ தெரியல. பிரியா வந்து எம்டிஎம் யூனிஃபார்ம்ல பார்த்ததுல இருந்து கடுப்பா இருக்கு. ஒழுங்கா முதல்ல இங்க வந்து சேர்ந்திருந்தா இந்த பிரச்சனை இல்லல. பிரச்சனை இல்ல, அதே சமயம் கதையும் இல்லல்ல. அவ அங்க இருக்கிற மேட்டரை வச்சுதான் கதை விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கே சரிடா டென்ஷன் ஆகாத மாம்ஸ். அவ வருவா. வந்தா போதும். மச்சான், பிரியா வந்துட்டா. சொன்னவரே வந்துட்டா. ஹாய். ஹாய். என்னாச்சு பிரியா? உன் முகமே சரியில்லை. என்னாச்சு? சாரி. நான் சொல்ல ஏதாவது நடக்கும்னு? உண்மையை சொல்லு, என்னாச்சு? அது வந்து விளையாடாத பிரியா, நான் சீரியஸா கேக்குறேன். நானும் சீரியஸா தான். நீ போய் பிரின்சிபல்ட்ட பேசுனியா? என்ன சொன்னாரு? நோன்னு சொல்லிட்டாரு. நீ ஒழுங்கா கேட்டிருக்க மாட்ட. கேட்டேனே. என்னன்னு கேட்ட? மே கோ டு MTH சார்ன்னு கேட்டேன். என்னடா இவ சீரியஸா நம்மள மொக்க பண்ணிட்டு இருக்கா, நீங்க சிரிக்கிறீங்க? வேற என்ன பண்றது? கிளிக்கு ரெக்க முடிச்சுட்டோ, அதான் ஆத்த விட்டு பறந்து போயிடுத்து. பறந்து போலடா, நம்மள மறந்து போயிடுச்சு. இந்த கோபத்திலேயே ரைமிங்கா பேசுறானே. டிஆருக்கு ஏதோ ரிலேஷனா இருப்பானோ? வேணா பிரியா, எனக்கு வெறியாவுது. இப்ப நான் அந்த ஸ்கூல்ல படிச்சா உனக்கு என்ன பிரச்சனை? வேணாம் பிரியா. அங்க இருந்தா நான் ஃப்ரெண்ட் கிடையாதா? நல்லா இருக்கே உன் கதை. வேணும்னே அந்த பசங்களோட சேர்ந்து எங்களுக்கு ஆப்படிக்கிறல்ல. டென்ஷன் ஆயிட்டானா என்ன பேசுறோன்னே தெரியாது இவனுக்கு. நீன்றதுனால அடக்கி வச்சுக்கிறான். நாங்க மாட்டினா கேட்ட வார்த்தையிலே வறுத்து எடுத்துருவான். வெக்கமா இல்ல? அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன் பார்த்தால ரொம்ப ஓவரா சீன் போடாத. இப்ப நான் MTMல தான் இருக்க போறேன். என்ன செய்வேன்? என்னடா இப்படி சொதப்பிட்ட? நீ பண்ணது தப்புடா. பிரியா தப்பே பண்ணியிருந்தாலும் அவளை அடிச்சது எப்படி நியாயம்? அவ வந்ததும் கண்ணை காட்டிட்டா. அதனாலதான் காமெடி கண்டினியூ ஆகட்டும் நாங்க சைலண்டா இருந்தோம். நீ இப்படி சொதப்பிட்டியே. சாரி. என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது? அவ பயங்கர கடுப்புல இருக்கா. ஏய், உயரமா இருந்தா விசால நினைப்பா. அவனா கையை நீட்டுறது, அதான் ஆப்பா எடுத்து. அதான் சாரின்றல. மவனடே சவுண்ட் விட்ட சங்க நெரிச்சு புடுதி. பொம்பளை புள்ளைய கை நீட்டு அடிக்கிற நீ மனுஷனாடா நீ? உப்பா பையலே. அவ கேப்ரியல் சாரை பார்த்து நம்ம ஸ்கூல் மாறதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கிட்டா. அவளை போய். ஆமாடா, இப்ப சொல்லு. அத அப்பவே சொல்லி தொலைக்க வேண்டியதானே? அதுக்கு நீ அவளை அடிப்பியா? அவளுக்கு வேணும்னா MTMல இல்ல ATMல கூட போய் சேருவா. அத கேட்க நாம யாரு?
ஒரு வருஷம் கூட பழகினோன்றதுக்காக நாமளும் அதைச்சே இதைச்சேன்னு டார்ச்சர் செய்யறோம். அவளும் நமக்காக எல்லாத்தையும் செய்யறான். ஏதோ அவ நமக்கு கடமைப்பட்ட மாதிரி மேலும் மேலும் அவளுக்கு குடைச்சல் கொடுக்கறது நியாயம் இல்லடா. இதெல்லாம் முன்னமே சொல்லி தொலைக்கிறது தானே. இறைவணக்கம் பாடுற பழக்கமே கிடையாது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜனகணமன பாடுறது. நீ பேசாத. ஒன்னால இப்ப எங்களுக்கு எல்லாம் தான் டார்ச்சர். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இதென்ன கேள்வி? நேரா போய் பிரியா கால்ல விடுறேன். மவன ஏப்ரல் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் எழுந்திர கூடாது. ஐயா அது எப்படி? முடிஞ்சிருச்சுல, போயிட்டே இருங்க. பி கேர்ஃபுல். நான் என்ன சொன்னேன்? இந்த காமெடிக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல. வா வந்து கால்ல விழு. வளர்ந்துருக்கான். பிரியா, சாரி பிரியா. சாரி பிரியா. பயங்கர தப்புதான் பிரியா. எங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. நீ எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாலும் கொடு, நான் ஏத்துக்கிறேன். நான் வாயை திறக்கல பிரியா. தப்பெல்லாம் என்னதுதான். என்ன பிரியா எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியல. அதை விட தப்பில்லாம எப்படி கரெக்டா பேசுறதுன்னு தெரியல. உடைஞ்சு போச்சு புலி, இனிமே ஒட்டாது. பிரியா ஆமா புலி, ஃப்ரெண்ட்ஷிப்ல முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாமளா இருக்கிற சுதந்திரம். ஐ திங்க் இனிமே அந்த சுதந்திரம் உங்ககிட்ட இருந்து கிடைக்கும்னு எனக்கு தோணல. என்னோட மொத்த வாழ்க்கையும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி உங்களுக்கு பிடிச்சவங்களோட பழகி உங்களுக்காகவே வாழ முடியாது. பிரியா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தானே ஃப்ரெண்ட்ஷிப். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது ஓகே, ஆனா ஆல்மோஸ்ட் அடிமையாவே இருக்கிறது என்னால முடியாது. உங்களுக்கு பயந்துகிட்டு உங்களுக்கு துரோகம் பண்றோமோன்ற குற்ற உணர்ச்சியோட யோசிச்சுக்கிட்டு எப்பவுமே என்னால இருக்க முடியாது. எதுக்கு பிரியா இப்போ இவ்ளோ பேசுற? நாம போடாத சண்டையா, ஆகாத சமாதானமா, எல்லாம் சரியாயிடும். இல்ல புலி, இல்ல, உங்க யாருக்கும் இல்ல. முக்கியமா ஸ்ரீக்கு என் மேல நம்பிக்கையே இல்ல. அது வரும்னு எனக்கு தோணல. விடுப்பிரியா, பேசிக்கலாம். MTHல சேர பர்மிஷன் வாங்கி ஃபார்ம் கூட ஃபில்அப் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன். ஆனா இனி அது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. ஐம் சாரி. நான் தான் அவசரப்பட்டேன். நீயாவது நிதானமா யோசி பிரியா. போதும், ஒவ்வொரு நாளும் டென்ஷனா உங்களோட இருக்க முடியாது.